இப்போது நான் இருக்கிறது மராரிக்குளம் அப்படின்றது கேரளாவில் ஒரு சின்ன மீனவ கிராமம். சரி, செராய் போயிட்டு வந்துட்டோம், வேறு எங்கேயாவது ஒரு பிளேஸ் போகலாம், கொஞ்சம் லாங் ஸ்டே பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ நிறையா பிளேஸ் சர்ச் பண்ணேன். சரி, பேக் வாட்டர்ஸ் போகலாம் அது இதுன்னெலாம் பார்த்துட்டு கடைசியில் ஐ ended up in மராரிக்குளம் பற்றி நிறையா பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் இருக்கிறது இந்த ஜாண்டாரி பேர்ல் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டில். இங்கே தான் நான் 4 நாள் புக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ரெசார்ட். என்னடா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இங்கே நான் நேற்றே வந்துட்டேன். வந்த டயர்டில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பீச்லாம் போயிட்டு நைட் ரொம்ப டயர்டாகி தூங்கியாச்சு. இந்த ரெசார்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக நான் வந்து செலக்ட் பண்ணிடல. ஏன்னா நிறையா பிளேசஸ் பார்த்தேன், பேக் வாட்டர்ஸ் பார்த்தேன். ஆனால் கடைசியாக ஐ ended up in ஜாண்டாரி பேர்ல். இங்கே நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு பீச்சை ஃபேஸ் பண்ண மாதிரி இல்லை, பீச் பக்கத்தில் ஒரு ரெசார்ட் நான் போய் தங்கினதில்லை. அந்த மாதிரி பிளேஸில் எங்கேயுமே ஸ்டே பண்ணதில்லை எக்ஸப்ட் செராய். பட் செராய் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியும். மோஸ்ட்லி ரிசார்ட்ஸ்லாம் ப்ரௌஸ் பண்ணும்போது ஆன்லைன் ஆப்ஸில் தான் பார்ப்போம். பட் booking.comல பார்த்தேன். இருந்தாலும் இவங்களை கூப்பிட்டு டேரெக்டாக பேசி தான் இந்த ரூமை புக் பண்ணேன். கூப்பிடும்போது தே கேம் மீ an offer ஆல்சோ. ஏன்னா 3 nights நான் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன். இந்த ரிசார்ட்டில் ரிசப்ஷனே அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு ரிசப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி, அதாவது ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீலே இருக்காது. காரணம் என்னென்னா, ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ், எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் வச்சு தான் பண்ணுவாங்க. நேற்று இங்கே வந்துட்டு ரொம்ப பேசிக்கான ஃபார்மாலிட்டிஸ் ஒரு 5 minutesல முடிஞ்சிருச்சு. முன்னாடியே புக் பண்ணியிருந்தனால மணியும் நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக என்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த ரிசார்ட் பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட் போகணுன்னாலும் சரி, இல்லை பீச் போகணுன்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்க்கு போகணுன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5 to 7 minutes நடக்கணும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ரெசார்ட். அது மாதிரி தான் என்னோடய ரூம் போகிறதுக்கு ஒரு 5 minutes ஆச்சு ரிசப்ஷன்லேருந்து. ஸோ என்னுடைய ரூம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. நேற்றே வந்துட்டேன். ஸோ பெருசாக இதில் என்ட்ரி கொடுக்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் வீடியோக்கு வேண்டி சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். ஸோ ரூம்குள்ளே வந்தாச்சு. இதுதான் பேசிக் வியூ. ரூம்குள்ளே என்ட்ரு ஆன உடனே வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ், சின்னதாக ஒரு ஒர்க்கிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக 2 பேர் உட்காந்து ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சைடில் கெட்டில், அப்புறம் ஆஸ் யூஷுவல் காஃபி டீ போடுறதுக்கான பேசிக் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. அப்படியே இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பினோன்னா ஒரு பெரிய மிரர் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், அப்புறம் பெரிய கபோர்ட், உள்ள ஒரு மினி ஃப்ரிட்ஜும் இருக்குது. இந்த ரிசார்ட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்குது. ஒன்று வந்து ப்ளூ பேர்ல், இன்னொன்று வந்து க்ரீன் பேர்ல் நினைக்கிறேன். இந்த ப்ளூ பேர்ல் அப்படின்றது ஃபுல் ஆஃப் ஓஷன் தீமில் பண்ணியிருப்பாங்க. கீழே ஃப்ளோர்லேருந்து மேலே ரூம் ஃபுல்லாக ப்ளூயிஷ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளோர் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ரியலாக ஓஷன் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் மிக்ஸான அந்த ஃபீல் கொடுக்கறதுக்கு வேண்டி அவ்வளோ கிளியரான பெயிண்டிங். சில பேர் பார்க்கும்போது பெயிண்டிங் சரியாக பண்ணலையோன்னு தோணும், ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருந்தாங்க. இந்த ரூம் ஒரு வேளை டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தோம்னா கிறிஸ்டன் ஷேப்பில் இருக்கும், அதாவது பிறை நிலான்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக டிசைன் பண்ணப்பட்ட எலிகண்ட்டான பிளேஸ் இது. யூஸ்வலாக ஹோட்டல்ஸில், ரிசார்ட்ஸில் பெட் வந்து ரொம்ப பேஸில் இருக்கும். இந்த பெட் கொஞ்சம் ஹைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பெட்ரூமில் இந்த ஒரு சேர் மட்டும்தான். ஸ்பேஸ் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எனக்கு நேற்று வந்தப்போ அப்படி தான் தோணுச்சு. பட் இப்போ பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் ஸ்பேஸ் கிரன்ச் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப இனஃப் ஸ்பேஸ் இருக்குது. இவங்க வந்து பெட்ரூம்க்கு யோசிச்சதை விட பாத்ரூமுக்கு ரொம்ப யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்காக மிரர் இருக்குது, தென் ஹேர் ட்ரையர் இருக்குது, அப்புறம் சிங்க் ஒன்று இருக்குது, ஷாம்பூ, பாடி வாஷ், ஹேண்ட் வாஷ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மெதுவாக வெளியே வந்தோம் அப்படின்னா ஓப்பன் பாத்ரூம். ஆனால் ப்ரைவசியோடு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெட் ஷவர், ஒரு ஹேண்ட் ஷவர். அப்படியே ஃப்ளோரில் கீழே பார்த்தா ஃபுல்லாக ஷெல்ஸ் கொட்டி வச்சுருக்காங்க. மேபி மண்ணாக இருந்தால் மேலே ஒட்டும், தெரிக்கும், அதனால் கூட இருக்கலாம். ரொம்ப ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான பிளேஸ். அடுத்தது ரூமோட முக்கியமான இடம், ஸ்விம்மிங் பூல். ப்ரைவேட் பூல் அப்படின்றது யூஸ்வலாகவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எனி ரெசார்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே. மேபி இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனால என்னன்னு தெரியல, கம்பேரிட்டிவ்லி இந்த பிளேஸ் வந்து சீப் தான். இந்த ப்ரைவேட் பூல் வந்து இந்த
ரிசார்ட்டோடைய பேசிக் செல்லிங் பாயிண்ட், மோஸ்ட் ஆஃப் த ரூம்ஸில் இந்த ப்ரைவேட் பூல் வச்சிருக்காங்க. சில ரூம்ஸில் வித் ஜக்கூசியோடு இருக்குது. அது வந்து பிரசிடென்ஷியல் ஷூட் நினைக்கிறேன். பட் அங்கே வந்து ஜக்கூசியோடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரிப் நான் பிளான் பண்ணப்போ நிறைய பிளேசஸ் பார்க்கணும், நிறைய இடங்களுக்கு போகணும் அப்படின்லாம் யோசிக்கல. ஒரு 4 நாள் அமைதியாக ஒரு பிளேஸில் போய் இருக்கணும்னு தான் யோசித்தேன். முக்கியமாக பீச்சோடு இருக்கிற இந்த மாதிரி ரிசார்ட்டில் இருக்கும்போது பெருசாக வெளியெல்லாம் போய் சுற்றணுன்ற மைண்ட் செட்லாம் கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட ரொம்ப டீப்பாக யோசிச்சிருக்காங்க. இன்டீரியர்லேருந்து வெளியே நம்ம இங்கே பார்க்குற அவுட்டோர் வரைக்குமே ரொம்ப நீட்டாக எலிகண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி ட்ரிப் வர்றது முழுக்க என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன். பட் இனிமேல் நான் நிறையா ட்ராவல் பண்ண போகிற ஐடியாவில் இருக்கிறதுனால என்னுடைய ஒர்க்கிங்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ லேப்டாப்லேருந்து, என் கேமராஸ்லேருந்து, மைக்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ கூட நான் ஒர்க் தான் பண்ண போகிறேன். மேபி நம்ம அடுத்த வீடியோவில் பீச், அப்புறம் இந்த ரிசார்ட்டில் இருக்கிற சில விஷயங்கள், அப்புறம் நான் வந்து போட்டிங் போகிற ஐடியாவும் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். என்னோடய வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட் vlog மாதிரி வராது. ஏன்னா என்னுடைய டைம், அதாவது நான் அங்கே ஊர் சுற்றுற டைமாக இருக்கட்டும், அங்கே சில நேரங்களில் எனக்கு ஃபுல் டைம் வீடியோ எடுக்க தோணாது. ஏன்னா அந்த மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டு வீடியோ மட்டுமே எடுத்துகிட்டு இருப்பேன். அதனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது, எனக்கு மைண்ட் செட் இருக்கும்போது நான் போய் வீடியோ ஷூட் பண்ணுவேன். அதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக அடுத்தடுத்த வீடியோஸில் குவாலிட்டி ஆஃப் வீடியோவாக இருக்கட்டும், நான் இங்கே ஷேர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், பெட்டர் பண்ண பார்க்குறேன். லைஃப்பை நான் ஒரு டைரியாக மாற்றி ஒரு இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னா அது எளிதாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு வீடியோ பண்ணி வச்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்தால் பாருங்கள். சம்டைம்ஸ் இது டைம் வேஸ்டிங்காக இருந்ததுன்னா லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். நன்றி.